இது கடைசி வாய்ப்பு. இந்த தடவை விட்டீங்கன்னா தமிழ்நாட்டை யாராலே காப்பாற்ற முடியாது. அண்ணன் ஒருத்தர் தான் முடியும். நம்மளோட கடைசி நம்பிக்கை. அவரை விட்டுட்டீங்க, இழப்பு அவருக்கு இல்லை, நமக்கு தான். இப்ப இருக்கிற ஆட்சி இந்த இது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு கடவுள்கள் வேணும். கடவுளே நேரடியா வந்து நான் உங்களுக்கு இறங்கி நானே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி எங்க அண்ணன் வந்துருக்காரு. அவர் வந்து நியூவா வந்திருக்காரு, புதுசா வந்திருக்காரு. எல்லாரும் சொல்றாங்க விஜய் ஃபேன்ஸ் பட் நான் விஜய் ஃபேன் கிடையாது. இருந்தாலும் நான் அவருக்கு ஓட்டு போடணும், புதுசா ஒருத்தர் சான்ஸ் கொடுக்கணும். மாநாடு மாதிரி எங்களுக்கு வந்து தெரியலனே. ஆக்சுவலி இது வந்து எங்க அண்ணனை பார்க்க தம்பிங்கெல்லாம் வரும். 5000 பேருக்கு மட்டும்தான் அலோட் பண்ணியிருக்காங்க. ஆனா கிரௌட் ஒன்று 50,000 பேர் மேல இருக்குது. இந்த 2026 டிவிகே ஃபேன்ஸ் மட்டும்தான் ஓட் ஃபார் டிவிகே ப்ரோ. பாதுகாப்பெல்லாம் பக்காவா இருக்குது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தொண்டர்களுக்கு வந்து சிறப்பான ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. மற்ற மாவட்டத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. சேலத்துல ஒருவர் வந்து உயிரிழந்தாரு. அந்த இதெல்லாம் ஒரு அக்கறையோடு எடுத்து தொண்டர்கள் வந்து வெயில் இருக்கக்கூடாதுன்ட்டு வேலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெயில் தான் ஃபேமஸ். இந்த வெயில் காலம் இப்போ ஸ்டார்ட் ஆகினால தொண்டர்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் அவங்களோட கட்சிக்காரங்களாம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சிறப்பு ஒரு கூடாரம் மாதிரி அமைச்சு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் தொண்டர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க எங்க டிவிக்கு தலைவர் தளபதி அவர்கள். நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா என்னன்னா எல்லாரும் வந்து பாக்குற மாதிரி பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். புதுசா வந்திருக்காரு, ஆல்ரெடி படிச்ச பசங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக தான் நான் ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக தான், வேற எதுவும் கிடையாது. இப்ப இருக்கிற ஆட்சி இந்த இது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு கடவுள்கள் வேணும். கடவுளே நேரடியா வந்து நான் உங்களுக்கு இறங்கி நானே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி எங்க அண்ணன் வந்துருக்காரு. சொல்லலாம் முடியாது. இருக்கிற ஓட்டு ஆமா எப்பவுமே நம்ம சோலோ ப்ரோ இல்ல அதான் ப்ரோ வருத்தப்பட்டுல இது வந்து 5000 பேருன்றது எங்க 10,000 25,000 பேர் கேட்டிருக்கோம். இது வந்து தீய சக்தியோட ஒரு இருக்கடி தான், ஓகேங்களா? மற்றபடி ஒரு எதுவும் கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் போடுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், எங்களை வந்து அடக்கிறதுக்காகவோ இல்லை எங்களுடைய மதிப்பு கூடுறதுக்காகவோ இந்த ஒரு பிரச்சனைக்காக இந்த மாதிரி 5000 ஒரு கட்டுப்பாடு வச்சு வந்து எங்களை வந்து அடக்கிறதா பார்க்காங்க. நீங்க எவ்வளோ அடக்குனாலும் சரி, இது அடக்குற மாதிரி இல்லை. ஏன்னா இங்க ஃபுல்லா சப்போர்ட் வந்து பார்த்தா இளைஞர்கள் மக்களோட சப்போர்ட் இருக்குது. எவ்வளோ பேர் கூட்டணி இருந்தாலும் சரி, எவ்வளோ பேர் இதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் உடைச்சி மக்களுக்காக நிற்கிற மக்கள் சப்போர்ட்டோட தான் இருக்கிறாரு. தூரம் எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா பாதி பேர் அங்க வெளியில 3/4 பேர் வெளியே நிக்கிறாங்க. ஒரு சில 5000 பேர் ஒரு 25,000 30,000 பேருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். மாநாடு மாதிரி இருந்திருக்கும். இப்ப சேலத்துல பண்ணாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். ஆனா வெயிலோட தாக்கம் வேற. ரெண்டாவது இந்த டைமிங் 12 to 3 எல்லாம் வந்து ஈவினிங்ல கொடுத்துருக்கலாம், இல்ல மார்னிங்ல கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி கொடுத்ததுனால தான் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வந்து நிறைய பேர் ஏமாத்தோர் திரும்பி போறாங்க. மக்களை மறந்துடாதீங்க. வேலூர்ல நிறைய ரோட் ப்ராப்ளம் இருக்கு, சரியான ரோட்ஸ் இல்ல, நிறைய பிரச்சனைங்க இருக்கு சார். அதெல்லாம் சொல்ல முடியாது. அவர் எங்க அண்ணா இல்ல, எங்களோட உயிர், எங்களோட கடவுள் எல்லாமே அவர் தான். இதுக்கப்புறம் வர அடுத்து ஒரு 50 ஒரு 100 வருஷத்துக்கு எங்க அண்ணன் இருப்பாரு. இருந்தாலும் அவர் மட்டும்தான் சிஎம், அவர் மட்டும்தான் தமிழ்நாட்டோட நிரந்தர முதல்வர். அவர் தான் சொல்றாரு, அவர் வந்து ஊழல் ஆட்சி இல்லாம இருக்குன்னு சொல்றாரு. எல்லாமே ஊழல் தான் பண்றாங்க. ஊழல் ஆட்சி கண்டிப்பாக அடிச்சு சொல்றாரு. இதோட வேற என்ன வேணும்? இது கடைசி வாய்ப்பு. இந்த தடவை விட்டீங்கன்னா தமிழ்நாட்டை யாராலே காப்பாற்ற முடியாது. அண்ணன் ஒருத்தர் தான் முடியும். நம்மளோட கடைசி நம்பிக்கை. அவரை விட்டுட்டீங்க, இழப்பு அவருக்கு இல்லை, நமக்கு தான். அதனால மறந்துடாதீங்க. எல்லாருமே விசில் சின்னத்துல ஓட்டு போடுங்க. சரி, இத்தனை வருஷமா 4 இயர்ஸா கொடுத்துட்டு 4 இயர்ஸா இருந்தது. அப்பெல்லாம் யாரும் எதுவும் கொடுக்கல. திடீர்னு இப்ப கொடுக்குறாங்க. அப்ளை பண்ண, பட் we didn't get. வாங்கல. எங்க அண்ணன் கூட்டணி தேவையில்ல. நாங்க எங்க அண்ணன் ஒரே கூட்டணி தான், மக்கள் கூட்டணி. இவ்வளவு பேருக்கு முன்னாடி எங்க அண்ணனோட நிழல் கூட யாரும் வந்து டச் பண்ண முடியாது. ஏன்னா ஆக்சுவலி ஒரு சில கிரிட்டிசிசம்லாம் எங்க அண்ணன் மேல வச்சாங்க. ஒரு 40 பேர் வந்து ஏதோ இறந்துட்டாங்க, எங்க அண்ணன் வந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக காவல்துறையும் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. அதனால எங்க அண்ணனும் ப்ரீ பிளான்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கோம். இலவசம் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் நாடு வந்து கடன்ல போயிட்டு இருக்குன்றது என்னோட ஒப்பீனியன். சோ நோ நீட் ஆஃப் ஃப்ரீ. இலவசம் தேவையே கிடையாது. அண்ணா கூட்டணியே தேவையில்லண்ணா. அண்ணா ஆல்ரெடி நிரூபிச்சிருக்காரு. கண்டிப்பா கூட்டணி இல்லாம, ஏன்னா மற்ற கட்சியில எல்லாம் நீங்க சேர்ந்து ஊழல் இல்லாத ஆட்சி அவங்க யாராலையும் கொடுக்க முடியாது. ஊழல் இல்லாத ஒரே ஆட்சி அண்ணன் தான் கொடுப்பாரு. அதனால மற்ற கூட்டணி எல்லாம் சேரணும்னா அவங்க ஊழல் பண்ணாதவளா இருக்கணும். ஆமா, அதை விட என்னென்ன ப்ரீவியஸ் டைம்ஸ் நாங்க மிஸ்டேக் பண்ற மாதிரி அதர் சைட்ல சொன்னாங்களோ அதெல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டு இப்போ ஒரு ஃபுல்ஃபில்டா மக்களுக்கு ஏற்ற மாதிரி
எந்த அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆளுங்க வச்சு பண்ணிக்கிறது என்னன்னால எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை நீங்கள் யாரை வேணால் கேட்டுப்பேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்டாங்க எதாவது கேளுங்க. இவ்வளோ 4 வருஷம் இல்லாத இப்போ தான் வந்து 5000 கொடுக்குறாங்க, இப்போ தான் மடுக்கணின்னு கொடுக்குறாங்க. அம்மா உலகம் இவ்வளோ நேரம் மூடி கட்டிருக்குது. அது எவ்வளோ தொண்டர்களும் சரி எவ்வளோ மக்களும் அது கோரிக்கை வச்சாங்க. அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னி வரைக்கும் அம்மா உலகம் மீண்டும் திறந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல தான் திறந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது எங்கே திறந்து வச்சான்னு யாருமே அட்ரஸ் பண்ண முடியல. சரிங்களா, இது வந்து மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. வேலூரில் நிறைய பிரச்சனை இங்கே வந்து எல்லா கூலி வேலை செய்கிற மக்கள் தான் அதிகம். ஒரு ஃபேக்டரியோ ஒரு இண்டஸ்ட்ரி எதுவுமே கிடையாது. இங்க வந்து கூலி வேலையில நம்பி ஒரு பக்கம் விவசாயம் கொஞ்சம் போய்விட்டு இருக்கு. அவங்க எல்லாம் இதாகணும்னா அண்ணன் வந்து ஏதாச்சும் தொழில் முனையணும். இந்த ஊர்ல எதனா ஃபேக்டரியோ எதனா வந்துச்சுன்னா இங்க இருக்க மக்களோட வாழ்வாதாரம் உயரும், இன்னும் மக்கள் நல்லா இருப்பாங்க. இலவசம் வேண்டாம், இலவசம் தேவை கிடையாது. ப்ளஸ் லேடிஸ்க்கு நல்ல பெண்களுக்கான பாதுகாப்பு முக்கியம், ரொம்ப முக்கியம். நானும் சின்ன பெண் குழந்தை வச்சிருக்கேன். இப்பவே எங்களுக்கு பயமா இருக்குன்னா பாத்துக்கோங்க. ஸோ பெண்களுக்கான பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். சார் ஆக்சுவலா இது மாதிரி இது வந்து முன்னாடியே மாறிச்சு சார். ஒரு 50 years பேக் வந்து எம்ஜிஆர் சார் இப்படிதான் வந்து சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து சினிமாவுக்கு வராது, அவரால் முடியுமா அப்படின்னு. எம்ஜிஆருக்கு அடுத்தது எங்க அண்ணன் வரப்போறாரு, நீங்களும் பார்க்க தான் போறீங்க. 2 பேர் வந்து பேட்டி எடுத்துட்டு இருக்கீங்க. 2026ல எங்க அண்ணன் வருவாரு. அவர் மட்டும்தான் தளபதி, நிரந்தர முதல்வர். ஏன்னா அவரோட கை சுத்தனா, அவர் பேச்சு சுத்தம். ரெண்டாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல அரசியல்ல வந்து சம்பாதிக்கணுன்ற அவசியமே இல்லை. பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டேன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. அதனால இந்த ஜெயிச்சாருன்னா மக்களுக்கு நல்லதான் பண்ணுவாரு. இப்போ மக்கள் வந்து அதான் சார் எதிர்பார்க்குறாங்க. ஆக்சுவலி இப்போ மாற்றுறதுக்கான ஒரு காலம் தான் இப்போ வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதனால எங்க அண்ணன் கூட வந்து எங்க அண்ணன் தான் மாற்றுறதுக்கான ஒரே ஒரு வழி யாரு அப்படின்னா எங்க அண்ணன் தான். வேற யாரு இந்த மாதிரி இருப்பாங்கன்னு நீங்களே சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு லீவு தானா, ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணா. அண்ணனுக்காக ஒரு நாள் நம்மள வாழ்க்கையே மாத்த போறாரு. அவருக்காக நம்ம ஒரு நாள் நம்ம வருமானத்தை விட்டு வர்றது தப்பே கிடையாது. அதனால எல்லாரும் சொல்றேன், விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பா அண்ணன் ஜெயிப்பாரு, நமக்கு நல்லது பண்ணுவாரு. அவர் யாரை கை காட்டுறாரோ அவருக்கு ஓட்டு போடுங்க, யோசிக்காதீங்க. கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறோம். 2026 ஜீவிகே தான். ஆக்சுவலி வந்து இப்போ யார் ரூல் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க தான் நம்ம அகைன்ஸ்டா நம்ம வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியும். ஆப்வியஸ்லி வந்து இப்போ வந்து இருக்கிறது வந்து டிஎம்கே தான். அதனால மேக்ஸிமம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து டிஎம்கே ரைஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால எல்லாருமே எப்படி டார்கெட் பண்றாங்கன்னா, விஜய் வந்து டிஎம்கே ரெண்டு பேர் நடுவில் தான் போட்டி அப்படின்னா ஆப்வியஸ்லி அவர் தான் இருக்காங்க. சப்போஸ் ஏடிஎம்கே இருந்தாங்கன்னா அவங்களோட ஆட்சி சரியில்லை அப்படின்னா ஏடிஎம்கே சொல்லிட்டு போறாங்க. அதனால யார் ஆட்சியில் இருக்காங்களோ நாங்க ஸ்ட்ரைட்டா அல்லு சில்லு டச் பண்றது இல்லை. ஸ்ட்ரைட்டா யார் இருக்காங்களோ அவங்க தான் முதல்வராவது. எத்தனை தொகுதி ஜெயிச்சா கரெக்டா இருக்குமோ அதை விட டபுள் மடங்கு. ஒரு 234 தொகுதியில ஒரு 233 தொகுதி ஜெயிப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு தொகுதியிலையும் ஏன்னா எதிர்கட்சிக்கு வேணும் இல்லைங்களா, அதனால அந்த ஒரு தொகுதி அவங்க விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு. அது ஒரு ஓட்டுல மட்டும் தான் டிஃபரெண்ட் ஆகும். அதுல எங்க அண்ணன் ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் எங்க அண்ணன் வராரு, வெயிட்டிங், காத்துட்டு இருங்க. 2026ல எங்க அண்ணன் தான். டிவிக்கு வினோத், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட். திவ்யா, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கு. எல்லா வகையான கம்ப்ளைண்ட்ஸ்க்கு கிடினஸ் லைக் ஹெட்டேக் அந்த மாதிரி எல்லாமே மெடிசன்ஸ் இருக்கு. ரொம்ப எமர்ஜென்சினா ஆம்புலன்ஸ் சர்வீசஸும் இருக்கு. மொத்தம் ஒரு ஸ்டால் ஆக்சுவலாக 6 ஸ்டால்ஸ் பிளான் பண்ணியிருந்தோம். 6 ஸ்டால்ஸ்க்கு 2 ஆம்புலன்ஸு, ஒன்று நார்மல், ஒன்று கேஷுவாலிட்டி. ஸோ மொத்தம் 12 ஆம்புலன்ஸ் ரெடியாக இருக்குது சார். அது இல்லாமல் உங்களுக்கு 15 பெட்டட் ஹாஸ்பிட்டல் அங்கே ரெடியாக இருக்குது. உங்களுக்கு மினி ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு அங்கே ரெடியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எமர்ஜென்சி செட்டப்ஸ்னால் ஃப்ளூயிட்ஸ் வந்து ஒரு 8 hours போகிற அளவுக்கு நம்ம செட்டப்ஸ் அங்கே ரெடியாக இருக்குது. டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியல் உங்களுக்கு. ஸோ கிடினஸ் அந்த மாதிரி இப்போ வர மக்களுக்கு வந்து இப்போ இருக்காது. ஸோ வெயில் காலத்தினால இது ரொம்ப சேஃபிங். நாளைக்கு நீங்கள் வந்து மினிமம் 4 liters வாட்டர் கண்டிப்பாக கன்சம் பண்ணணும். அதுக்கு மேலே கன்சம் பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்க பாருங்கள். மோஸ்ட்லி ஹைட்ரேட்டடாக வச்சுக்க பாடி பார்க்கணும். கண்டிப்பாக அது மீட்டிங் முன்னாடி சாப்பிடாம வரக்கூடாது. அது சாப்பிடாம வந்தாக்கா கிடினஸ் வரலாம், அவங்க டயர்ட் ஆகலாம். அதனால தான் மெயின்லியாக வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வருது. ஆனால் எல்லாரும் குழந்தைங்க அந்த மாதிரிலாம் வருது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஐவி ஃப்ளூயிட்ஸ் இருக்கு, அப்புறம் வாமிட்டிங் வந்தா இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு, டேப்லெட்ஸ் இருக்கு. எல்லாமே டேப்லெட் இன்ஜெக்ஷன் தான். ஆமா, இன்ஜெக்ஷன்ஸ் தான் இருக்கு. அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் எல்லாமே இருக்கு. லைக் எமர்ஜென்சி கேஸ் வந்தா சப்ளை, அதாவது ஓட்டு மாதிரி இருக்கு. எல்லாமே இருக்கு.